பாத்திரம் வச்சு தான் நான் வந்து பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். இதில் 3/4 படி அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 3/4 படி அரிசிக்கு 1/4 படி அளவுக்கு பருப்பு போட்டு கழுவிட்டு நம்ம வந்து ஊற வச்சிடலாம். பச்சரிசி அப்படிங்கிறதுனால ஒரு 20 நிமிஷம் கிட்டேயே ஊறிடும். ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர், அதாவது 100 மில்லி பாலுன்னே வச்சுக்கலாம். அந்த பால் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு அரை பாத்திரத்துக்கு மேலே ஒரு 3/4 பாத்திரத்துக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும் பொங்கி வர்றதுக்கு. அந்தளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். பால் ஊற்றி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பித்து நல்லா பொங்கி வருது பார்த்துக்கோங்க. இந்த டைமில் அடுப்பை வந்து நான் சிம்மில் வச்சுட்டு இப்போ அரிசி சேர்த்துறேன். நல்லா ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊறி நல்லா ஊறிடுச்சு. அவ்வளோதான், அரிசியெல்லாம் போட்டாச்சு. கொதித்து நல்லா வேகட்டும். பார்த்தீங்கன்னா பொங்கல் நல்ல குலைவாக வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். அரிசி வந்து இன்னும் கொஞ்சம் ஒன்று முழுசாக இருக்குது. அதுவும் இந்த தண்ணியும் அது வெந்து இந்த தண்ணி வத்துறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். நம்ம அடுத்ததாக வந்து பாகு காய்ச்சிடலாம். நான் வந்து 250 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருவோம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதை கரைய வச்சிடலாம். வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வற்றி நல்லா குலைவாக வெந்துருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே தெரியும் ரொம்ப நல்ல குலைவாக வெந்திருக்கு. இப்போ நம்ம பாகு காய்ச்சணும் இல்லையா, அதை ஊற்றிடலாம். கொஞ்சம் கொலகொலப்பாக தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் நேரத்தில் சூடு ஆற பார்த்தீங்கன்னா நல்லா வத்திரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ அந்த இனிப்பு வந்து கொஞ்சம் நமக்கு எடுத்து கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். நம்ம சக்கரை பாகு சேர்க்குறது வந்து அரிசி பருப்பு வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். கொஞ்சம் வேகாமல் இருக்கிறப்ப சேர்த்திங்கன்னா வெல்லம் ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறமா வேகவே வேகாது. அதனால் முன்கூட்டியே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3 ஏலக்காயை தூள் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பொங்கல் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். அதுதான் கொஞ்சம் லேட்டாகும் வறுக்கிறதுக்கு. அந்த பலூன் மாதிரி வரணும் இல்லையா, அதனால் அதை முதல்ல போட்டு வறுத்துடலாம். இந்த மாதிரி திராட்சை போட்டு வறுத்ததுக்கப்புறமா முந்திரியும் தேங்காயும் சேர்த்துடலாம். நல்ல பொன்னிறமாக வறுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை பொங்கலில் ஊற்றிடலாம். சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் ரெடி. முதல்ல பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். இந்த டம்ளரில் தான் நான் அளவெல்லாம் எடுக்கிறேன். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த டம்ளரில் நீங்கள் எந்த பொருள், இந்த டம்ளர் தான் இல்லை, உங்களுக்கு எதில் அளவு எடுக்கிறீங்களோ அதில் இந்த மாதிரி 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, இந்த பருப்பை வறுத்துக்கலாம். வறுத்தா தான் நல்ல ஒரு மனம் கிடைக்கும், ஒரு மனமாக இருக்கும். அதுக்காகவே வறுக்கலாம். நல்லா கலர் லைட்டாக கலர் மாறட்டும், அது போல் வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா மனம் வந்து நல்ல கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு கூட அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு உடச்ச கோதுமை, இது நான் வந்து எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கோதுமை ரவையிலேயும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்திங்களா, குருணை மாதிரி, கோதுமையோட குருணை, அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் கழுவி எடுத்துடலாம். இது போல் கோதுமையும் பருப்பையும் கழுவி எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் பச்சைப்பால், அதாவது காய்ச்சாத பால், தண்ணி ஊற்றாத பால் எடுத்திருக்கேன். அதை 1 டம்ளர் சேர்த்துட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கூடவே 1 ஸ்பூன் நெய் போட்டு கலந்து விட்டுறலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு 7 விசில் 8 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் இதில் இந்த கப்பில் 1 கப்பு, அதாவது 200 கிராம் அளவுக்கு வெல்லம். உங்களுக்கு இனிப்பை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். 150லேருந்து 200 கிராமுக்குள்ளே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியெல்லாம் கரைக்க வேணாம், நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரியே கரைச்சிக்கோங்க. அதுக்காக பாகு பக்குவம் அதெல்லாம் பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து பொங்கல் வந்து சாக்லேட் மாதிரி மொறுமொறுன்னு ஆயிரும். அதனால் பாகு பக்குவம் இல்லாமல் காய்ச்சிக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைச்சாச்சு. அதாவது சொன்னல முன்னாடியே ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க. அதே போல் பாகு பக்குவத்துக்கும் வர வச்சிடாதீங்க. இப்போ இறக்கிட்டு இப்போ பொங்கல் வேக வச்சது என்னாச்சுன்னு பார்த்துடலாம். நல்லா குலைவாயிருச்சு பாருங்கள். நல்லா கோதுமையெல்லாம் நல்லா வெந்து நல்லா பூ போல் அப்படியே பாருங்கள், இப்படி தொட்டாலே மாவு மாதிரி ஆயிடுது. இது போல் நல்லா கொஞ்சம் ஒரு டைம் வந்து கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச வெல்லத்தை இதில் ஊற்றிடலாம். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள்.
இவ்வளோ தண்ணியாக இருக்குது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விட்டோம்னாலே போதும், ரொம்ப கெட்டி சேர்ந்து வந்துடும். அதனால இவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்கவே தேவையில்லை. நம்ம வெல்லம் ஊற்றிட்டு ஏலக்காய்த்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் அந்த வெல்லத்தோட இனிப்பு வந்து கொஞ்சம் நமக்கு அதிகமாக தெரியும், இல்லைன்னா சப்புன்னு இருக்க மாதிரியே தோணும். அதனால் லைட்டாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முந்திரி திராட்சையும் இந்த போல் நெய்யில் வறுத்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். முன்னாடி கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் ஆறுனதுமே இனி நல்லா கெட்டியாயிரும். அதனால் இவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நமக்கு. அருமையான ஒரு கோதுமை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் எல்லாம் சாப்பிட மாட்டீங்க, டயட்டில் இருக்கீங்க, இல்லை ரைஸே நான் எடுத்துக்கிறது இல்லை, ஆனால் பொங்கல் சாப்பிடணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா இதே போல் பொங்கல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் தாராளமாக. ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரைஸ் பொங்கலை விட இந்த பொங்கல் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அதே போல் பாசிப்பருப்பு 1/4 டம்ளர் ஊற வச்சேன், அதையும் சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றி 2 டம்ளர் அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு அதில் நெய் ஊற்றி குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு அதில் அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா கரைய விட்டுருவோம். அது கூடயே ஒரு 4 ஏலக்காயும் தட்டி அதையும் சேர்த்து நல்லா கரைய விட்டுறலாம். நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். குக்கரில் ஸ்டீம் இறங்கிருச்சு. இப்போ எடுத்துட்டு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டா நல்லா குலைவாயிரும். இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருந்த வெள்ளைப்பாக எடுத்து வடிகட்டி பொங்கலில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்துட்டு இப்போ பொங்கலில் ஊற்றிடலாம். நான் வந்து கொஞ்சம் பச்சை தேங்காயும் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுறலாம். அருமையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கடாய் வச்சு பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். இப்போ வறுத்துடலாம். நல்லா ஒரு கலர் மாறி வரணும், ரொம்ப கருக விடாமல் பொறுமையாக வறுத்துடுங்க. அடுப்பு சிம்மில் கூட வச்சுக்கலாம். பாசிப்பருப்பை வறுத்து நம்ம பொங்கலுக்கு சேர்த்துட்டோன்னா பருப்போட மனம் வந்து நல்லா இருக்கும். அந்த பொங்கலில் வெறும் பருப்பை நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு மனம் கிடைக்காது. இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் பொங்கலில் வந்து ஊற வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல மனமாக இருக்கும் பொங்கல். பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வந்து நல்லா வறுத்தாச்சு, லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு, நல்ல மனம் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி டைமில் நம்ம பருப்பை வந்து எடுத்துடணும், இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சு போயிடும். அப்போ பொங்கல் பார்க்குறப்ப அந்த கருப்பாக ஒன்று முட்டையாக தெரியும். அதனால் இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துடணும். இப்போ இந்த அரிசி கூட சேர்த்துடலாம். இப்போ இதை கழுவிட்டு ஊற வச்சிடலாம். அரிசி பருப்பு கழுவி எடுத்தாச்சு. இதில் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊறட்டும், அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் அரை மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வேக வச்சுக்கலாம். அரிசியும் பருப்பும் குக்கரில் போட்டுடலாம். அரிசி பருப்பு போட்டதுக்கப்புறமா ஒரு நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். நான் எந்த வாழைப்பழம் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். அடுத்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய வச்சு ஆறின பால் தான் இது. அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளர், இதில் 1 டம்ளர் பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன், அதுக்கு தான் இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். 1 2 3, இதில் 3 டம்ளர் தண்ணி, அரை டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். இப்போ இதை குக்கர் மூடி போட்டுடலாம். அடுப்பில் வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 250 கிராம் வெல்லம், அதை பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி. வெள்ளை எதுக்காக, பாகு காய்ச்சறதுக்காகலாம் இல்லை, கம்பி பதம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து சும்மா அந்த கல்லுங்க அப்புறம் சின்ன சின்ன தூசிங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது இருக்கும்ல, அதை வடிகட்டணும் அப்படின்றதுக்காக தான் காய்ச்சிரும். நல்லா கரைஞ்சி வரட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. 1 2 இருக்குது, அந்த சூட்டில் வந்து அது நல்லா கரைஞ்சிரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக குழஞ்சிருக்கு. அதில் நேந்திர பழம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி குழைய வைக்கிறப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட பால் வேறு நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓப்பன் பண்ண உடனே அந்த சூட்டோடையே இந்த மாதிரி கிளறி விட்டால் தான் அந்த சாதம் வந்து நல்லா குழையும். அதனால் உடனே குழைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சக்கரைப்பாகை வந்து இதில் சேர்க்கணும். உடனே நீங்கள் சக்கரைப்பாகை இதில் சேர்த்துட்டிங்கன்னா அரிசி வந்து முழுசாக நிற்கும், கரையவே கரையாது. அவ்வளோதான், நல்லா இந்த மாதிரி ரைஸும் அரிசியும் பருப்பையும் மசிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம பாகு சேர்த்துக்கலாம்.
வெல்லம் சேர்த்துட்டு அதையும் கலந்துருவோம். மூணு ஏலக்காயை தூள் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிக்கலாம். கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து எவ்வளோ சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு அதை லைட்டாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். அடுத்து திராட்சை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், பொங்கலில் ஊற்றிடலாம். அடுத்து இந்த நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை இது போல் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வறுக்கவெலாம் தேவையில்லை, அப்படியே பச்சை தேங்காய் தான் நான் போடுறேன். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்ருவோம். ஒவ்வொரு பொங்கலுக்கும் அந்த தேங்காய் கடி போடுறப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்து போடுறத விட இந்த மாதிரி பச்சையாக நம்ம போட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் சக்கரை பொங்கல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.